அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Marzhira Blossoms. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜில்லுன்னு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பனானா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 வாழைப்பழமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வைக்கணும். அப்புறம் ஒரு பவுலில் 1/2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுடலாம். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பேனில் 1 கிளாஸ் பால் சேர்த்து அதை பாயில் பண்ணணும். நான் 2 வாழைப்பழத்துக்கு 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 3 வாழைப்பழம் இல்லை 4 வாழைப்பழம் அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் பாலும் கஸ்டர்ட் பவுடரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வாழைப்பழம் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் ப்ராப்பராக வராது. இப்போ பால் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடர் பாலில் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பாலில் கஸ்டர்ட் பவுடர் கலந்த பால் சேர்த்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண உடனே நம்ம கை எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அதுவும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வாழைப்பழம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆற வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பால் இதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மலாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் அதில் இதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் இதை போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வைக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு 4 ஹவர்ஸ் வைக்கணும். இப்போ 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அகெயின் மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பால் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இது அப்படியே நம்ம அந்த பாக்ஸ்லேருந்து இதில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் இதை மாற்றிக்கலாம். இப்போ இது பிளாஸ்டிக் பாக்ஸில் சேர்த்து நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். இது ஃப்ரீசரில் ஓவர் நைட் இருக்கணும். நம்ம ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு இந்த மாதிரி சூப்பரான ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் நம்ம ஐஸ்கிரீம் வாங்க வெளியில் போகாமல் வீட்டிலே இந்த மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.